சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் மரணம் தமிழ் சினிமாவிற்கு பேரிழப்பாக மாறியுள்ளது. அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் இறுதி மரியாதை செலுத்தி வரும் நிலையில் பாக்யராஜ் உடனான தங்கள் நினைவுகளை பகிர்ந்து வருகின்றனர். ரஜினிகாந்த் பேசிய வார்த்தைகள் மீண்டும் அனைவரின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. கூட்ட நெரிசலில் தனது உயிருக்கே ஆபத்து ஏற்பட்ட தருணத்தில் தன்னை பாதுகாப்பதற்காக சொந்த உயிரையும் கூட பொருட்படுத்தாமல் களமிறங்கிய பாக்யராஜை பற்றி ரஜினிகாந்த் வெளிப்படுத்திய விஷயம் இப்போது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அந்த நாளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்ற ரஜினிகாந்தின் வார்த்தைகள் மீண்டும் ரசிகர்களை கவர்கின்றது. 1995ஆம் ஆண்டு சென்னையில் நடிகர் சிவாஜி கணேசனை பாராட்டும் விழாவின் போதுதான் இந்த சம்பவம் நடந்தது என்று தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் பேசிய உரையில் சில பகுதிகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பிடிக்காமல் போனதால் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. ரசிகர்களின் அன்பிற்குரிய நட்சத்திரமான ரஜினிகாந்திற்கு எதிராக போராட்டங்கள் தீவிரமடைந்து சூழ்நிலை கட்டுப்பாட்டை மீறிச் சென்றது. போராட்டத்திற்கு இடையே ஜீப்பில் சென்று கொண்டிருந்த ரஜினிகாந்தை ஒரு கும்பல் சூழ்ந்து கொண்டு வாகனத்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியது. பாதுகாப்பு இல்லாமல் சிக்கிக்கொண்ட ரஜினிகாந்த் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனார். அவருடன் இருந்தவர்களும் நாலாபுறமும் சிதறி ஓடியதால் நிலைமை மேலும் மோசமடைந்தது. அப்போதுதான் பாக்யராஜ் களத்தில் இறங்கியுள்ளார். அருகில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதைக் கண்டு பாக்யராஜ் கடுமையாக எதிர்த்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஜினிகாந்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவள் காவல்துறையிடம் வலியுறுத்தினார். பாக்யராஜின் உறுதியான நிலைப்பாட்டை தொடர்ந்து காவல்துறையினர் தலையிட்டு ரஜினிகாந்தை பத்திரமாக அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். சம்பவத்தை பற்றி ரஜினிகாந்த் கூறுகையில், அந்த நாளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒரு கூட்டத்தில் இருந்து என்னை அவர் காப்பாற்றினார் என்பது மட்டுமல்ல, நெருக்கடியில் சிக்கியிருக்கும் ஒருவருக்காக எவ்வாறு துணை நிற்க வேண்டும் என்பதன் உண்மையான அர்த்தத்தை பாக்யராஜ் எனக்கு காட்டிக் கொடுத்தார். நான் சிகப்பு மனிதன், அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற திரைப்படங்கள் மூலம் இருவரும் இணைந்து பணியாற்றினர். மேலும் அந்த நட்பு இன்னும் பலமடைந்தது என்று ரஜினிகாந்த் பாக்யராஜை பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்து பேசியுள்ளார். யாரும் என்னை காப்பாற்ற முன்வராத அந்த சூழ்நிலையில் பாக்யராஜ் தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் என்னை காப்பாற்ற வந்தார். ஆனால் இன்று அம்மனிதன் நம்மிடம் இல்லை என்று ரஜினி கண்ணீர் மல்க ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.